பிரைஸ் தி லார்ட். நம்முடைய தியான பகுதியாக சங்கீதம் 23ஆம் சங்கீதம் அதனுடைய 6வது வசனத்தையும், நீதிமொழிகள் 13வது அதிகாரம் 21வது வசனத்தையும் வாசிக்கும்படி கேட்கிறேன். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 21வது வசனம். பாவிகளை தீவினை தொடரும், நீதிமான்களுக்கோ நன்மை பலனாக வரும். அல்லேலூயா. இந்த மாலை வேளையில் என்னுடைய பிரசங்கத்துடைய தலைப்பு தொடரும் அப்படிங்கிற வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு சில சத்தியத்தை இந்த மாலை வேளையில் நான் பேசும்படி விரும்புகிறேன். ஆமென். அருமையானவர்களே, 2 நல்ல அருமையான வார்த்தையை வாசிக்க கேட்டோம். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஆனால் நீதிமொழிகளை வாசிக்கிறோம், பாவிகளை தீவினை பின்தொடரும். அருமையான தேவ ஜனமே, இந்த 2017ஆம் ஆண்டில் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை பின்தொடர்ந்து வருவது நன்மையா கிருபையா, அல்லாவிட்டால் பாவம் பின்தொடர்ந்து வருதா? எத்தனையோ முறை இந்த வசனத்தை நாம் திரும்ப திரும்ப வாசிக்க கேட்டிருக்கிறோம், வாசித்திருக்கிறோம், மனப்பாடம் செய்திருக்கிறோம். ஆனால் வேத வாக்கியம் ரொம்ப தெளிவா அழகா எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். யோசித்து பாருங்க, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த நாட்களில் உங்களை பின்தொடர்ந்து வருவது எது? நன்மையும் கிருபையும் வருதா, அல்லாவிட்டால் பாவம் பின்தொடர்ந்து வருதா? நீதிமான்களுக்கோ நன்மை பலனாக வரும், ஆனால் பாவிகளை தீவினை பின்தொடரும். என்னை கேட்கிற அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு இந்த நாட்களில் நமக்கு ரொம்ப அவசியமானது, தேவையானது நன்மையும் கிருபையும் நம்மை தொடர வேண்டும். ஹல்லேலூயா. அன்னாள் ஒரே ஒரு ஜெபந்தான் பண்ணா. அதுக்கு முன்னால பயங்கர துக்கமா இருந்தா. எல்கானா கூப்பிட்டு அவளை ஆறுதல் படுத்துறார். 10 குமாரை பார்க்கலாம் நான் உனக்கு அதிகம் அல்லவா, நீ ஏன் அழுகிற? உனக்கு 2 மடங்கு 2 பங்கு தர்றேன். என்னெல்லாம் இவ்வளோ காரியம் சொன்னாலும் அவளுக்கு அந்த துக்கம் மாறல. போய் தேவ சமூகத்தில் மனங்கசந்து அழுதான்னு சொல்லப்பட்டிருக்கு, இருதயத்தை ஊற்றி ஜெபித்தாள்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஜெபத்துக்கு பிற்பாடு பாருங்க, அவள் அதுக்கு பிற்பாடு துக்க முகமாக இருக்கவில்லை. ஹல்லேலூயா. அதுக்கு பிற்பாடு அவள் துக்க முகமாகவே இருக்கல. இன்னைக்கு நம்ம வருஷமெல்லாம் ஜெபம் பண்ணிட்டே தான் இருக்கிறோம். நான் இன்னும் பிரச்சனை மாறல, இன்னும் வியாதி மாறல, இன்னும் குழப்பங்கள் மாறல, இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி வரல. அப்போ அர்த்தம் என்ன? நம்முடைய ஜெபம் தேவன் விரும்புகிற பிரகாரம் இன்னும் வளரல. நம்முடைய வாழ்க்கையும் கூட தேவன் விரும்புகிற பிரகாரம் நம்ம இன்னும் அர்ப்பணிக்கல. ஆண்டவர் நமக்காய் 2017 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பூமியில வாழ்ந்து அவர் மரித்து உயிரோடு எழுந்தது உண்மை. நமக்கு ஆசீர்வாதத்தின் வாசலை திறந்து வைத்தது உண்மை. நமக்காக என்ன செய்யணுமோ அதை கல்வாரி சிலுவையில் அவர் செய்து முடித்தது உண்மை. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் நாம் அந்த ஆசீர்வாதத்தை விசுவாசித்து அறிக்கையிட்டு அவைகளை பெற்றுக்கொள்ள முடியாமல் நாம் இன்றைக்கு வரைக்கும் கஷ்டப்படுறோம். இயேசு இந்த உலகத்துக்கு வரும்போது கிருபையும் சத்தியமுள்ளவராய் வெளிப்பட்டார். இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற தேவப்பிள்ளையுடைய வாழ்க்கையில கிருபையுள்ள வார்த்தை இல்லை, விசுவாசமுள்ள வார்த்தை இல்லை, சத்தியமுள்ள வார்த்தை இல்லை, பொய்யின் வார்த்தையா இருக்கு, கிருபை இல்லாத வார்த்தையா இருக்கு, அவிசுவாசத்தின் வார்த்தையா இருக்கு. வேத வாக்கியத்தில் வாசிக்கிறோம், நான் விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன்.
இன்னைக்கு இந்த விசுவாச மார்க்கம் குறைஞ்சிட்டு. இயேசு இந்த உலகத்தில் இருந்த போது மிக தெளிவாய் சொன்ன ஒரு வார்த்தை, மனுஷகுமாரன் வரும்போது பூமியில விசுவாசத்தை காண்பாரோ. அர்த்தம், இயேசு இந்த உலகத்துக்கு வரும்போது, அவர் மத்திய ஆகாயத்தில் வெளிப்படும் போது, அந்த கடைசி எக்கால சத்தம் கேட்கிற நாட்களில் அதற்கு முன்பதாக விசுவாசம் பூமியில பார்க்க முடியாதான். அந்த அளவுக்கு அரிதா இருக்குமா. சபைகள் நிறைய இருக்கும், ஊழியக்காரங்க நிறைய இருப்பாங்க. விசுவாச துரோகம் வரும். இமனேயும் பிளேத்தும் அப்படிப்பட்டவர்கள். அவர்கள் விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினவர்கள். இன்னைக்கு அநேகருடைய விசுவாசத்தை சேதப்படுத்துறாங்க. பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்துக்காய் தைரியமாய் போராட வேண்டும். அல்லேலூயா. நம்ம இன்னைக்கு அந்த போராட்டம் இல்லை. ஏன் இல்லைன்னா நன்மை கிருபை இல்லை. நம்மளை பின்தொடர்ந்து வரக்கூடியது நன்மையும் கிருபையும். அது இங்கிலீஷ் பைபிள்ல ரொம்ப அழகா இருக்கு, வெரி கிளியரா இருக்கு. வாசிங்க, இங்கிலீஷ் பைபிள் இருக்கா? வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 23:6 வசனத்தை வாசிங்க. ஃபாலோ, அதாவது முன்னோக்கி தள்ளுமா. என்ன செய்யுமா? நன்மையும் கிருபையே நம்மளை முன்னோக்கி தள்ளும். அல்லேலூயா. முன்னோக்கி தள்ளுமா. ஒரு மலை மேல ஏறிட்டீங்கன்னா இறங்கி வரும்போது அந்த ஏத்தத்திலிருந்து இறங்கி வந்ததுனால அது வேகமா ஸ்பீடா நம்மளை கொண்டு போகும். இது போல நன்மையும் கிருபையும் ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னோக்கி தள்ளி கொண்டு போகணுமா. அப்படித்தானே இருக்கு. தமிழ் பைபிள்ல தொடரும் இருக்கு. நான் இங்கிலீஷ் பைபிள்ல இன்னும் சில இதெல்லாம் எடுத்து நீங்க வாசி பாருங்க, ரொம்ப கிளியரா இருக்கு. முன்னோக்கி தள்ளும், முன்னோக்கி தள்ளி கொண்டு போகும். ஆனா இன்னைக்கு நம்மளை முன்னோக்கி தள்ளுறது எது? பாவம் முன்னோக்கி தள்ளிக்கிட்டே போகுது. நம்ம பின்னாடி நன்மையும் கிருபையும் வரணும். ஆனா நம்ம பின்னாடி இன்னைக்கு நன்மையும் கிருபையும் வரல. பாவம் வருது, பின்மாற்றம் வருது, வியாதி வருது, குழப்பம் வருது, பலவிதமான அசுத்த வல்லமைகள் பின்தொடருது. ஆகையினால ஒவ்வொரு நாளும் மனுஷன் பயந்துட்டே இருக்கிறான், கவலைப்பட்டே இருக்கிறான். ஏன் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன வாழ்க்கை? வாழ்க்கையில சலிப்பு. நான் ரொம்ப அழகான ஒரு வார்த்தை, அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில நன்மையும் கிருபையும் தொடர வேண்டும். அல்லேலூயா. அந்த அனுபவம் தொடர்ந்தாலே போதும், அதான் செழிப்பு. நீங்க செழிப்பை தேடி போக வேண்டாம். நாம எப்படி இருக்கணுமோ இருக்க வேண்டிய இடத்துல இருந்தா நம்மளை ஆட்டோமேட்டிக்கா அது தொடர்ந்து வரும். எப்படி இந்த பாவம் தொடருது, நன்மையும் கிருபையும் தொடராம ஒரு மனுஷனை ஏன் பாவம் பின்தொடருது அப்படிங்கிறதுக்கு சில காரணங்கள் இருக்கு. வேத வாக்கியத்தில் வாசிக்கிறோம், 1 தீமோத்தேயுவின் புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாயிருந்து நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும். சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும். வாசிங்க 1 தீமோத்தேயு 5:24. சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாயிருந்து நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும். சிலருடைய பாவங்கள் பாத்தீங்களா, பாவம் பின்தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. கூட்டங்களுக்கு வர்றாங்க, ஞானஸ்நானம் பெற்றுக்கிறாங்க, அபிஷேகம் பெற்றேன்னு சொல்றாங்க, காணிக்கை தர்றாங்க, நல்ல விசுவாசம்னு சொல்றாங்க, ஊழியத்தில் உடன்பாடா இருக்கிறாங்க. ஆனா அவருடைய வாழ்க்கையில பாவம் பின்னாடியே வருது. அவங்களுக்கு ராபோஜனம் கொடுக்கணும், இல்லைன்னா சண்டைக்கு வருவாங்க. அவங்களை தேவ சமூகத்தில் சர்ச்சில் அவங்களை வந்து முதன்மையால மாற்றணும், இல்லைன்னா அவங்களுக்கு கோபம் வரும். தொடர்ந்து வருது. ஆனால் நன்மையும் கிருபையும் ஒரு மனுஷனை பின்தொடர வேண்டும். அந்த விஷயத்துல நம்ம வைராக்கியமா இருக்கணும். நம்மளை பின்தொடர்ந்து வரக்கூடியது நன்மையும் கிருபையும் ஃபாலோ பண்ணணும்.
நம்மளை அதை ஃபாலோ பண்ணி வரணும். இன்னைக்கு மனுஷன் என்ன செய்யறான்? அதை தேடி போறான். வேதம் சொல்லுது, நன்மை கிருபையும் என்னை தொடரும். நான் அதை தொடர வேண்டாம், அது என்ன தொடரும். நான் எப்படி இருந்தால் அது நம்மளை தொடரும் அப்படிங்கிறது ரொம்ப நமக்கு தேவை. இன்னைக்கு அந்த அனுபவத்தை விட்டதுனால இன்னைக்கு எங்க பார்த்தாலும் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம், ஆசீர் யாருக்கோ வாதம் யாருக்கோ தெரியல, அப்படி ஆயிட்டு. அதனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாயிருந்து நியாய தீர்ப்புக்கு முந்தி கொள்ளுமா. அதனாலதான் பாருங்க, சிலருடைய வாழ்க்கையில பாவத்தை மறைச்சு 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 வச்சிருக்கிறதுனால நியூஸ் பேப்பர்ல வருது, டிவியில வருது, பக்கத்து வீட்டுக்கு தெரியுது, ஊரறிய தெரியுது, உலகம் அறிய தெரியுது. கடைசியா சொல்லுவாங்க, இவங்களா இப்படி செய்தாங்க. காரணம் என்ன? ரொம்ப நாள் தொடர்ந்து வந்துச்சு. நான் அடிக்கடி கேட்பேன், ஆதாம் ஏவாளுடைய சம்பவத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, ஏவாள் செய்த தவறு என்ன? ஏவாள் செய்த தவறு என்ன? சொல்லுங்களேன், கொஞ்சம் பேசுங்க, பேசினா நல்லா இருக்கு. கேட்கல எனக்கு, சத்தமா சொல்லுங்க. ஏவாள் செய்த தவறு என்ன? இல்லாட்டால் ஆதாம் செய்த தவறு என்ன? ஆதாம் மனைவியின் பேச்சை கேட்டான், ஏவாள் பிசாசின் சொல்ல கேட்டான். வேற சொல்லுங்க. கேட்கல, சப்ஜெக்டுக்கே வரமாட்டீங்களே, தூரமாவே நிற்கிறீங்களே. ஏவாள் செய்த தவறு என்ன? எல்லா இடத்துலையும் சொல்லுவாங்க, கனியை பறிச்சு சாப்பிட்டா அப்படின்னு. கனியை பறித்து சாப்பிட்டது ரெண்டாவது. அதுக்கு முன்னாடி அவ செஞ்ச காரியம், ஆதாமை விட்டு பிரிஞ்சு போனான். ரகசியமா ஆதாமுக்கு தெரியாம சர்ப்பத்தோடு பேசினான். இந்த சம்பவம் ஒரு நாள் நடந்த சம்பவமா? திடீர்னு இந்த ரோட்ல போயிட்டு இருக்கிறேன், நான் இங்க வந்து தங்கி இருக்கிறேன், ஒரே நாள்ல ஒரு ஆளை பார்த்து பேசிட முடியுமா? ஒரே நாள்ல பழகிட முடியுமா? ஒரே நாள் அவங்க சொல்ல நான் கேட்டுற முடியுமா? முதல் நாள் பார்ப்பாங்க, புதுசா ஒரு ஆள் போறாரு, மறுநாள் லேசா ஒரு சிரிப்பு, அதுக்கடுத்து கொஞ்சம் வேணுண்டே போய் இந்த ரோடு எங்கே போகுது, நீங்க எங்கே போறீங்க, அட்ரஸ் கேட்பாங்க. அப்புறம் நீங்க எங்கே தங்கியிருக்கிறீங்க, இப்படி தொடரும். அடுத்த நாலாவது நாள் ரெகுலரா விஷ் பண்ணுவாங்க. இப்படிதான் ஒரு மனுஷன்ட்ட பழக முடியும். ஒரே நாளில் ஒரு மனுஷன் தவறு செய்ய முடியுமா? ஆனா இந்த ஆதாமி ஏவாளையும் ஆண்டவர் தோட்டத்தில் பண்படுத்தவும் காக்கவும் வச்சார். அவன் தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருந்தானோ, காய் பறிச்சுக்கிட்டு இருந்தானோ, இலை வச்சுக்கிட்டு இருந்தானோ தெரியாது. இந்த அம்மா என்ன பண்ணுச்சு? அவனை விட்டுட்டு தனியே போனான். இவன் செஞ்ச முதலாவது தவறு, கனியை பறிச்சது இல்லை, தனியே போய் சர்ப்பத்தோட பேசினான். இது எத்தனை நாள் எனக்கு தெரியல, எவ்வளவு நாள் போச்சுன்னு தெரியாது. அதை நான் சொல்லுவேன், அவ வந்து ஆதாம் விட்டு பிரிஞ்சு போனா, சர்ப்பத்துடைய வார்த்தையை கேட்டா, கனியை பறித்தாள், புசித்தாள், புருஷனுக்கு கொடுத்தாள், குடியை கெடுத்தாள். நீங்க முழு உலகமும் அந்த சந்ததியா மாறிட்டு. அவனாவது கேட்டிருக்கலாம், தடுத்திருக்கலாம். அவனை என்ன செய்யல, வாங்கிட்டான். அடிக்கடி ஏன் தனியா போறேன்னு கேட்கல. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல பிரச்சனை காரணம், புருஷன் வெளியே போன ஒரு பாடு, மனைவி எங்கேயாவது போறது, ஷாப்பிங் போறேன்னு போவாங்க, ஊருக்கு போறேன்னு போவாங்க, யாராவது ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போறேன்னு போவாங்க, வேற எங்கேயாவது போவாங்க. அதே மாதிரி மனைவி இல்லாத கணவன் அப்படி செய்யறாங்க. நிறைய குடும்பங்கள் இன்னைக்கு பிரச்சனை, டைவர்ஸ், பலவிதமான சந்தேகங்கள், பலவிதமான குழப்பங்களுக்கு காரணம் ஒருத்தரை விட்டு ஒருத்தர் பிரிந்து போவது. எங்கே இருக்கிறேங்கிற அந்த கான்டாக்டே கிடையாது, தொடர்பு இல்லை, கம்யூனிகேஷன் இல்லை. ஆகையினால பிசாசு உள்ள இறங்கிட்டான். இப்படி தொடர்பு இல்லாம இவங்க போனதுனால இவங்க பின்னாடி பாவம் அப்படியே வருது. ஒரு மனுஷன் பின்னாடி, ஒரு ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகள் பின்னாடி நன்மையும் கிருபையும் அவளை தொடர்ந்து வர வேண்டுமா? ஆனால் இன்றைக்கு வீட்டை விட்டு வெளியே போகும்போதே பாவம் வாசற்படியில் படுத்திருக்கிறது. வெளியே போகும்போது இப்ப நேர போலாம், இங்க போ, நேர கடற்கரைக்கு போ, அங்கே ஒருத்தன் உன் நண்பர் இருக்கான்,
அவன் இப்போ போனீங்கன்னா சாராயம் வச்சுக்கிறான், போதைப் பொருட்கள் வச்சுக்கிறான், டாஸ்மார்க்கு மதுபானங்கள் இருக்கு, குடிக்கலாம். நேரம் இப்படியே திரும்பி இந்த பக்கம் போ, அங்கே போனீங்கன்னா விபச்சாரம் பண்ணலாம். நேரம் இப்படியே இந்த பக்கம் போ, அங்கே போனால் உன் நண்பர் ஒருத்தர் இருக்காரு, உனக்கு ரொம்ப வேண்டிய ஆள், அவங்க வீட்டில் சீரியல் பார்க்கலாம். இப்படியே இந்த பக்கம் போ, அவங்க வீட்டில் ஆள் இல்லை, அங்கே உட்காந்து நேரம் போகும். இன்னைக்கு உங்கள் வீட்டுக்காரர் இல்லை, இப்படியே கிளம்பி மார்க்கெட்டுக்கு போகிறேன்னு போயிருக்கோம். ஆள் திடீர்னு மார்த்தாண்டத்தில் போய் நிற்க, மார்த்தாண்டத்துக்கு போனாலும் அப்படியே ட்ராக் மாதிரி வேற எங்கேயாவது போயிருக்கோம். பின்னாடியே இந்த பாவம் ஒரு மனுஷனை கூட்டிகிட்டே போகுது, அவனை தள்ளிகிட்டே போகுது. நன்மையும் கிருபையும் அவனை தள்ளி அவனை கொண்டு போகணும், அவன் ஆசீர்வாதமாக இருக்கணும். ஆனால் இன்னைக்கு ஆவிக்குரிய தேவ சன்னத்தை பாவம் தள்ளி கொண்டு போயிட்டே இருக்கு, பாவம் தள்ளி கொண்டு போயிட்டே இருக்கு. இதை நம்ம இன்னைக்கு விளங்க முடியாமல் இருக்கிறோம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம், ஏதோ 1 வருஷம் அல்ல, 2 வருஷம் அல்ல, கல்யாணம் முடி வரைக்கும் அல்ல, வேலைக்கு போக வரைக்கும் அல்ல, பூமியில வாழ்கிற நாளெல்லாம், ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஹல்லேலூயா. இந்த நாட்கள் நம்முடைய ஜீவிதத்தில் வைராக்கியமா இருக்கணும். நீங்க இந்த பிரசங்கத்தை கேட்கும் போதே உங்களுடைய வாழ்க்கை இதுவரைக்கும் தொடர்ந்து வந்த காரியம் என்ன? நன்மையும் கிருபையும் உங்களை தொடர்ந்து வருதா? அல்லாவிட்டால் பாவம் உங்களை தொடர்ந்து வருதா? பாவம் வாசற்படியில் படுத்திருக்கான். ஆதியாகமத்தில் இந்த வசனத்தை வாசிங்க. நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால், பாத்தீங்களா, நன்மை செய்யாதனாலதான் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கான். நம்ம வாசற்படியில் நம்ம வீட்டுக்குள்ள தூதர்கள் இருக்கணும், பாதுகாப்பு அவங்க தான். ஆனா இன்னைக்கு ஒவ்வொரு மனுஷனுடைய வீடுகள்லையும் பிசாசு வாசல்ல படுத்திருக்கிறான். ஆள் எப்ப வெளியே வரும், வெளியே வரும்போது அப்படியே போவான், கூட்டிகிட்டே போவான். அவன் தான் வழி காமிக்கிறது, ஆவியானவர் வழி காமிக்கணும். ஆனா இன்னைக்கு பிசாசு வழி காமிக்கிறான். இப்படி போ, இங்க போ, இந்த பஸ்ல போ, இவங்க கூட போய் சேரு, போய் சொல்லு, செல்போன் கடைக்கு போ, சினிமா தியேட்டருக்கு போ, யாருக்கும் தெரியாம தனியா போ, சர்ச்சுக்கு போகாத, சர்ச்சுக்கு வர சபைக்கு வரணும்டா பிசாசு விட மாட்டான், பிஸி ஆக்குவான். வேற எங்க போனாலும் அவனுக்கு டைம் இருக்கும், உடனே வேகமா கூட்டிட்டு போவான், 10 நிமிஷத்துக்கு முன்னாடி போயிடுவாங்க. ஆனா இங்க வரணும்டா பிசாசு விட மாட்டான். பாவம் வாசற்படியில் படுத்திருக்கான். நிறைய வீட்டுகளில் குழப்பம் இதுதான். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் தானே, என் பாக்கெட்டில் கருவாடை வச்சுக்கிட்டு நான் அப்படியே அலைஞ்சேன்டா என் பின்னாடி என்ன வரும்? பூனையும் வரும், எலியும் வரும். நான் கருவாடை தூக்கி போ பிசாசன் தூக்கி வீசிட்டா பூனையும் எலியும் எடுத்துட்டு போயிடும், என் பின்னாடி வராது. என்கிட்ட அதுக்குரிய சரக்கை வச்சுட்டு நான் போனா என்ன, அது ஃபாலோ பண்ணி தான் வரும். நன்மையும் கிருபையும் வர முடியாது. தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் பாவம் நம்மளை பின்தொடரும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை வெறுக்க முடியல. ஆகையினால தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை, கலக்கம், வேதனை, துக்கம். ஒரு தேவ பிள்ளை எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க வேண்டும். அவர் சொல்றார், எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். நீங்க நம்ம சந்தோஷம் ஏன் பறி போகுது? தேவன் கொடுத்த சமாதானத்தை, அவ்வளவு பெரிய சமாதானம் அது. உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை. சமாதானம் இல்லைன்னு சொன்னா ரொம்ப அதிபயங்கரமான வார்த்தை அது. எனக்கு சமாதானம் இல்லை பிரதர், எனக்கு சமாதானம் இல்லை சிஸ்டர் அப்படின்னு நீங்கள் நானும் சொன்னா நம்ம மேல நியாய தீர்ப்பு வருமா? ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிலுவையிலேயே சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை என் மேல் வந்தது, உங்களுக்கும் எனக்கும் சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் சிலுவையில எடுத்துக்கொண்டார். ரட்சிக்கப்பட்டு இயேசு அறிஞ்ச ஒரு பாடு இன்னும் எனக்கு சமாதானம் இல்லை, சமாதானம் இல்லை, சமாதானம் இல்லை, ஐக்கியம் இல்லை, அன்பு இல்லை, ஒற்றுமை இல்லை அப்படின்னு சொன்னா பாவம். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. நல்ல சத்தமா வாசிங்கம்மா. ஒருவனுடைய வழிகள், நல்லா கவனிங்க, கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால்
அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானமாகும்படி செய்வார். அல்லேலூயா. சாத்தானை தவிர எனக்கு சத்துருக்களே இல்லை பாஸ்டர் அப்படின்னு சொல்றவங்க சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு சிலருடைய கைதான் உயர்ந்திருக்கு, மற்றெல்லாம் ஊரோட சேர்ந்து கத்தியாச்சு. நல்லா கவனிங்க, ரொம்ப அழகான வார்த்தை, எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை. நான் ஏறக்குறைய 14 வருஷம் ஆஸ்திரேலியா படித்தேன். நான் சண்டை போடாத ஆளு பாக்கி கிடையாது. எல்லா வண்டியும் மல்லு கட்டி உருண்டுருக்கிறேன். ஊழியத்துக்கு வந்த ஆரம்ப காலகட்டங்களையும் 2000 வருஷத்தில் ஊழியத்துக்கு வந்தேன். 2000ல் ஏறக்குறைய 17 வருஷங்கள் முடிவடைய போகிறது. 18 வருஷம். இதில் ஆரம்ப காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா எனக்குள்ள சிலருடைய காரியங்களாம் சகிக்க முடியாது. சண்டை போட்டுருக்கிறேன், பேசாமல் இருந்துக்கிறேன். ராபோஜன காரியம் வரும்போது ஒப்புரவாயிருக்கிறேன். ஆனால் சமீபமாக ஒரு 7 வருஷத்துக்கு முன்பாக இந்த வசனத்தை நான் வாசித்த ஒருபாடு என் வாழ்க்கை அப்படியே மாறுச்சு. அதில் சொல்லப்பட்டிருக்கு, உன் வழி சரியா இருந்தா உன் சத்துருக்களை உன்கிட்ட கொண்டு வந்து கர்த்தர் சமாதானமாக்குவார். ஹல்லேலூயா. என் வழி சரியா இருந்தா, என் வாழ்க்கை சரியா இருந்தா, என் குடும்பம் சரியா இருந்தா, என் ஊழியம் சரியா இருந்தா 2 மண்டையில அடிச்சு அவனை கர்த்தர் இங்க கொண்டு வருவார். என் பக்கம் தப்பு இருக்கோ இல்லையா, முந்தி பெரிய ஆள் சின்ன ஆள் வித்தியாசம் இல்லாம முந்தி நம்ம மன்னிப்பு கேட்டு நம்ம தாழ்ந்து ஒப்புரவாகி சமாதானமா போயிட்டா மீதியை கர்த்தர் பார்த்துக்கிறார். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவனுடைய சத்துருக்களையும் சமாதானமாகும்படி செய்வார். சத்துருக்கள் இல்லாம நம்ம வாழணும். நீ பகை பின்னாடியே வருது, பகை பின்னாடியே வருது, எதிரிகள் பின்னாடியே வர்றாங்க. எதிரியை கண்டு பயம். எவ்வளவு அழகா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. சபைக்குள்ள இன்னைக்கு எல்லாரும் ஐக்கியமாக இருக்கிறோமா? இல்ல. கூட்டம் முடிஞ்சு அல்லேலூயா சொல்ற நிறைய பேர் எழுப்பி போயிருவாங்க. பாஸ்டர்ட்ட 10 பேர் பேச மாட்டாங்க. விசுவாசிகள் சிலர் பேச மாட்டாங்க. சில பேர் கணவன்டே மனைவி பேச மாட்டாங்க. மனைவி கணவன்ட்ட பேசுறது இல்லை. பிள்ளைகள் பெற்றோரிடத்துல பேசுறது இல்லை. உன் பின்னாடி எப்படி நன்மையும் கிருபையும் வரும்? எப்படி வரும்? கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? அன்பு ரொம்ப முக்கியங்க. அன்பு ரொம்ப முக்கியம். நம்ம அன்பை வழங்கணும். யாரையும் நம்ம அற்பமாக நினைக்கவே கூடாது. என் வாழ்க்கையில் அந்த பாடத்தை நான் ரொம்ப அதிகமாக படிச்சுட்டு வர்றேன். எனக்கு ஒரு விசுவாசின்னு தெரிஞ்சிட்டுனா, ஊழியக்காரன் தெரிஞ்சிட்டுனா நான் முந்தி அவங்களை கணம் பண்ணுவேன். தேவனே ஒரு மனுஷனை வெறுக்காது இருக்கும்போது நான் ஏன் வெறுக்கணும்? தேவன் பட்சபாதம் இல்லாதவர். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு கும்பல் இருக்கிறாங்க, அது தோத்திரம் பண்ணா கூட தோத்திரம் பண்ண மாட்டாங்க. ஏன் நிறைய பேர் கேட்டிருக்காங்க, ஐயா நான் பேர் சொல்ல விரும்பல, நான் எனக்கு ஒரு வாஞ்ச குற்றப்படுத்தாம ஊழியம் செய்யணும். தேவனுடைய வார்த்தையை பேசிட்டு பேசான்னு போகணும். தேவனுடைய வார்த்தையா வைராக்கியம் பாடணும். சபையை தட்டி எழுப்பணும். நிறைய பேர் வைராக்கியம் அடைய செய்யணும். வருகை நம்பிக்கை உண்டாகணும். அல்லேலூயா. ஒரு கூட்டம் அப்படி இருக்காங்க. அதனால நான் முந்திக்கிடுவேன். நீ எனக்கு தோத்திரம் பண்ணாலும் சரி, பண்ணாம போனாலும் சரி. உங்க ஏனால ஊழியம் செஞ்சுட்டு போகும்போது சிலர்லாம் பார்த்து விசுவாசத்தில் தோத்திரம் பண்ணிக்கிறேன், அவங்க என்ன அப்படியே பார்ப்பாங்க. ஏன்னா நம்ம சீயோனுக்கு எருசலேமுக்குரியவங்க இல்லையா, அதுக்கு அந்நியமான ஆட்களாம். அந்த சர்ச்சுக்கு போனாதான் நம்ம அப்படி ஆக முடியுமா? இப்படிலாம் உலகத்தில் மாம்ச வைராக்கியத்தோடு ஒரு குறுகிய அனுபவத்துக்குள்ள இருக்கிறாங்க. நாம் இந்த நாட்களில் எல்லாரையும் நேசிக்கணும், எல்லாரோட அன்பு கூறணும். ஆண்டவர் தமிழத்தில் இந்த ஒருவனையும் அவர் புறம்பே தள்ளவில்லை. எல்லாரும் நேசித்தார், அன்பு காமிச்சார். சகையு மோசமான ஆளா இருந்தான். ஒரு நாள் அவனுக்கே விருப்பம் வந்துச்சு. எப்படியும் இயேசுவை பத்தி அவனுக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. அவன் பெரிய ஆயக்காரன், வரி வசூல் பண்றவன், பணம் நிறைய இருக்கு, எல்லாம் அவன்கிட்ட இருக்கு. ஆனால் சந்தோஷம் இல்லை. அவன் நினைக்கிறான், ஏசு எப்படிப்பட்டவரோ, ஏசு எப்படிப்பட்டவரோ அப்படின்னு அர்த்தம் என்ன? அவரை குறித்து மேன்மையா அறிஞ்சிருக்கிறான், கேள்விப்பட்டிருக்கிறான், சுவிசேஷம் அவனுக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. எப்படியாவது அவரை பார்க்க வேண்டும். ஒரு நாள் பிளான் பண்ணான், ஏசு எப்போ எங்க வர்றாருன்னு விசாரிச்சிருக்கான். விசாரிச்சு இந்த பக்கம் தான் வர்றாருன்னு அவனுக்கு தெரிஞ்சிட்டு முன்னாடியே போய் கால்ரீதி மரத்தில் ஏறிட்டான். மேலே ஏறி உட்கார்ந்து இருக்கிறான். அந்த இடத்துக்கு வந்த போது இயேசுவே அண்ணாந்து பார்த்து, சகைவே இறங்கி வா.
நம்முடைய ஆண்டவர் பெயர் சொல்லி அழைக்கிறவர். ஹல்லேலூயா. அவன் வீட்டுக்கு போனவனே எல்லாரும் சொல்றாங்க, இவர் என்ன பாவியான மனுஷனுடைய வீட்டுக்கு போறாரு. இன்னைக்கு சொல்றாங்க தானே, பாஸ்டருக்கு ஒரு வேலையே கிடையாது, இவன் கூட எல்லாம் ஐக்கியம் வச்சிருக்காரு இவர், இந்த குடியார பைய கூட, இவன் ஊருக்கே ஆகாத ஆளு, மோசமான ஆளு, இவன் வீட்டுக்கு போறாரு, இவன் கூட அவர் போறாரு, அவனை எப்படியாவது ஆதாயம் பண்ணணுமே. நீ மட்டும் பரலோகம் போனா போதுமா? நான் மட்டும் பரலோகம் போனா போதுமா? எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேர்ந்தவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். யாரையும் புறக்கணிக்க முடியாது. ஊழியக்காரங்க அப்படிங்கிறவங்க மத்தியஸ்தர், நடுநிலையா காணப்படுவேன். யாருக்கு நாங்கள் அடிமைகள் அல்ல, யாரும் எங்களை விலை பேசி வாங்க முடியாது, நடுநிலையா காணப்படணும். இயேசு மத்தியஸ்தரா இருந்தார். எல்லா விசுவாசியும் எங்களுக்கு வேணும், எல்லாரும் ஒரே மாதிரி தான். எங்க விசுவாசி நான் எப்படி நேசிக்கிறேன்னா அதே போல எங்க அப்பா அம்மாவுக்கு இடம். அப்படித்தான் நான் ட்ரெயினில் கற்றுக்கொண்டேன். விசுவாசி நீ எப்படி நேசிக்கிறியோ அந்த இடத்துல வச்சுதான் உங்க அப்பா அம்மாவை நீ நேசிக்கணும். அதனால ஊழியத்தில் இருக்கும்போதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டங்களில் எங்க அப்பா அம்மா வந்தாங்கன்னா தோத்திரன்னு சொல்லுவேன், ரொம்ப ஒன்றும் பேச மாட்டோம். சில பிரதேசம்லாம் செத்து போனாலும் அடக்காலதான் போக மாட்டாங்க. நான் பரலோகத்தில் பார்த்துக்கிறேன் எங்க அப்பா அம்மாவை. அவ்வளோ வைராக்கியம் ஊழியக்காரன் பார்த்துருக்கிறேன். மரித்தோர் அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணு. அந்த அளவுக்கு சுவிசேஷ பாரு, அந்த அளவுக்கு தேவ அன்பு, அந்த அளவுக்கு விசுவாசிகள் மேல, ஊழியத்தின் மேல, தேசத்தின் மேல, ஆத்துமாக்கள் மேல ஒரு கரிசனை. இன்னைக்கு நடுநிலையா செயல்படும் போது சிலருக்கு வெறுப்பு வரும், எங்களை விசாரிக்கல, எங்களை நேசிக்கல. அப்படி இல்லை. ஆகையால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அவன் இறங்கி வந்தான், வீட்டுக்கு போனான். எல்லாரும் சொல்றாங்க, இவர் என்ன பாவியான மனுஷனுடைய வீட்டுக்கு போறாரு. ஆனா பாருங்க, அவன் வீட்டுக்கு போன உடனே இயேசு ஒன்றும் பேசுனதாக சொல்லல. வீட்டுக்கு அழைச்சிட்டு போனா இயேசு பையன் நின்றாரு. அவன் சொன்ன, ஆண்டவரே யார்கிட்ட அநியாயமா வாங்கியிருந்தா நாளத்தனையா திருப்பி செலுத்துறேன், என் ஆஸ்தியை பாதிகளை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். மனமாயிட்டா மத்தியில வரி வசூல் பண்றவன், அநியாயமா சம்பாத்தியம் பண்றவன். ஆனா அவன் வாழ்க்கையில் இயேசு வந்த போது அவன் ஜீவியம் மாறுச்சு. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரையும் நேசிக்கணும், யாரையும் அற்பமா நினைக்க கூடாது. எல்லாருக்காகவும் பரிந்து பேசுவோம். நமக்கு தேவன் தந்துக்கிற ஆவி அதுதான். நாம் பரிந்து பேசணும். சத்துருக்கள் இல்லாமல் வாழ வேண்டும், எதிரி இல்லாத வாழ்க்கை வாழ வேண்டும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இருதயத்தை ஆக்கிரமிப்பு பண்ணி ஆளுகை செய்யக்கூடியது ஆண்டவருக்கு மாத்திரம்தான். ஹல்லேலூயா. இருதயத்தில் இடம் யாருக்கா? கர்த்தருக்கு மாத்திரம்தான். இன்னைக்கு யாரெல்லாம் இருதயத்தில் இருக்கிறா? யாரெல்லாம் இருக்கிறாங்க. ஆகையினாலதான் நீ பாருங்க, சாப்பிட உட்காருவாங்க, ஒரு வாயை எடுத்து வாயில வச்சிருப்பாங்க. அந்த குறிக்கப்பட்ட ஆகாத மாமியாலோ மருமகளோ எதிரிகளோ விசுவாசிகளோ ஊழியக்காரன் முன்னாடி வந்துருவார். வந்த உடனே இவனுக்கு ஒன்றும் நடக்க மாட்டுது, இவன் ஏன் இப்படி செய்யறான், இவனுக்கு ஒன்றும் நடக்க மாட்டுது, இவளுக்கு ஒன்றும் நடக்க மாட்டுது, இப்படி நினைச்ச உடனே சாப்பிட முடியாது. அதோட முடிஞ்சு கவலையா இருக்கும். அடுத்து சாப்பிட்டு தூங்க போவாங்க. தூங்க போற நேரம் கூட தூக்கம் வராது. ஏன்னா அங்கே யார் நிற்பா? இந்த எதிரி வந்து நிற்பார். தூங்கும் போதும் அவனை நினைச்சு வேதனையோட, அவனுக்கு ஏதாவது ஆகாதா, ஏதாவது சம்பவிக்காதா, அவனை எப்படி பழி வாங்கலாம், அவனை எப்படி கொல்லலாம், அவனை எப்படி தண்டிக்கலாம், யோசித்து தூங்குவாங்க. என்ன நடக்கும்? பாம்பு விரட்டுறது மாதிரி, அருவார்த்து துரத்துறது மாதிரி, பேய் விரட்டுறது மாதிரி, பிசாசு அமுக்குறது மாதிரி சொப்பனை வரும். ஏன்? நீ பகையை வச்சுட்டு இருக்கிற. தூங்கும் போதும் ஜெபம் பண்ணி, ஆண்டவரே நீங்க வரும்போது உங்களை சந்திக்கணும்ப்பா, இந்த சத்தம் எனக்கு கேட்கணும் ஆண்டவரே, சந்தோஷமா தூங்கல. இது ரெண்டாவது. மூன்றாவது பகுதி, தேவ சமூகத்துக்கு அவனோட வருவான். வந்து பிரச்சனை மாறணும், கவலை மாறணும், எல்லாம் மாறணும், வியாதி மாறணும், முழங்கால் போட்டு கண்ணை மூடி ஆர்வமா தோத்திரம் பண்ணும் போது அந்த எதிரி முன்னாடி வந்துருவான். ஆகாத அந்த ஆளு முன்னாடி வந்து நிற்கும். எங்க ஜபமே போட முடிஞ்சு, அதோட முடிஞ்சு. ஜபத்துக்கு வந்து இவன் மூஞ்சில முழிச்சேன் நானு, இவன் மூஞ்சில முழிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். இவன் தான் முன்னாடி வர்றான், இவன் தான் முன்னாடி வர்றான். இந்த ஆளுக்கு ஒன்றும் நடக்க மாட்டுது, வேற எந்த சர்ச்சுக்கு போயிடலாமா யோசித்து அந்த ஆளை அதோட முடிஞ்சு. பிரசங்கமும் ஏறாது, பாட்டும் ஏறாது, ஒன்றும் ஏறாது. வந்தது மாதிரியே திரும்பி போவான். போகும்போது வெளியில பிசாசு இருப்பான், அப்படியே கூட்டிட்டு போவான்.
இப்படித்தான் இன்றைக்கு அநேகர் சாப்பிடும் போதும் தூங்கும் போதும் சர்ச்சுக்கு வரும்போதும் அநேகருடைய வாழ்க்கையில எதிரியை சுமந்து கொடுத்துகிறார்கள். கர்த்தரை சுமக்கல, தேவனுடைய அன்பை சுமக்கல, இருதயத்தை ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கிறது. இன்னைக்கு சாத்தான் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கிறான். அதனாலதான் கை தட்டி பாட முடியல, ஆவியில களி கூற முடியல, அந்நிய பாஷை பேச முடியல, முகத்துல சந்தோஷம் இல்லை. இருதயத்தின் நிறைவு வாய் பேசும். ஹல்லேலூயா. தொடருது. அப்போ பாவத்துக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது, பகைக்கு இடம் கொடுக்கவே கூடாது. நீ வாசிங்க, ஏன் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பாவம் பின்தொடருது, நன்மையும் கிருபையும் அவனை தொடர முடியல அப்படின்னா, நீங்கள் எசேக்கியேல் 35ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தையும் 6வது வசனத்தையும் வாசிங்கள். பாத்தீங்களா? பழைய பகை, ராபோஜனத்துக்காக மாத்திரம், கால் கழுவதற்காக மாத்திரம் ஒப்புரவு ஆயிக்கிடுவாங்க. திரும்ப மறுபடியும் அதே தான். அப்படி வாழக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில மன்னிக்கிற அனுபவத்தில் வளரணும், பக்குவப்படணும். ஒவ்வொரு முறையும் திரும்ப இந்த பாம்பு அடிக்கடி சட்டையை கழட்டும், பல்ல ஒரு நாளும் கழட்டாது. பல்லு கழட்டுற பாம்பை பார்த்துருக்கீங்களா? சட்டை கழட்டும், அடிக்கடி சட்டை கழட்டும். இன்னைக்கு நம்ம ஆட்களுக்கு அடிக்கடி மன்னிப்பு கேட்பாங்க, ஒப்புரவாங்க, தாழ்த்துவாங்க, சுத்திகரிப்பாங்க, நல்ல ஆட்களை போல மாறிடுவாங்க. மறுபடியும் என்ன செய்வாங்க? இந்த நட்டுவாக்காளி மாதிரி. நட்டுவாக்காளி எப்படி தெரியுமா வருமா? இப்படி வருமா, ரெண்டு கை வச்சு பிரைஸ் லார்ட் பிரைஸ் லார்ட் பிரைஸ் லார்ட், பின்னாடி கொடுக்கோடு இருக்கு, முன்னாடி பிரைஸ் லார்ட், பின்னாடி கொடுக்கு. நல்லா பாஸ்டர், நல்லா இருக்கீங்களா பாஸ்டர், எல்லாம் பேசுவாங்க. அந்த விசுவாசி பார்த்து நல்லா இருக்கீங்களா சிஸ்டர், அந்த பக்கம் போயிட்டு அந்த நினைக்கிறான் பாரு, அவனை மாதிரி மோசமானால் எவ்வளவு கிடையாது. புகழ்றது போல இகழ்றது, இகழ்றது போல புகழ்வது வஞ்ச புகழ்ச்சி அணி. நான் ஸ்கூல்ல படிச்ச அந்த இலக்கணத்தில் அணியில மறக்காத ஒரு அணி இதுதான். புகழ்றது மாதிரி புகழ்வாங்க, பின்னாடி ஆப்பு வச்சிருப்பாங்க, ரெடியா இருக்கு. நம்ம அப்படி காணப்படக்கூடாது. ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா கரெக்டா இருக்கணும், துல்லியமாக இருக்கணும், பிராங்கா இருக்கணும். மடியில கணம் இல்லாட்டா வழியில பயம் கிடையாது. ஹல்லேலூயா. ஏன் உனக்கு வழியில பயம்? ஏன் ஆவிக்குரிய வாழ்க்கையில பதற்றம்? ஏன் ஆவிக்குரிய வாழ்க்கையில தடுமாற்றம்? உன்னுடைய வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமில்லாத சில காரியம் இருப்பதனால் இந்த பதற்றம் வந்து கொண்டே இருக்கிறது. அது மாறணும். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு வாசிங்க, பழைய பகையை பட்டயத்தின் கூர்மையினால் அவர்களுடைய ரத்தத்தை சிந்தினபடினால் இரத்தப்பழிக்கு உன்னை ஒப்புவிப்பேன், இரத்தப்பழி உன்னை பின்தொடரும். போதும் போதும். யோவா பாருங்க, குற்றமில்லாம ரத்தம் சிந்தினான். தாவீது சொன்னான், பிள்ளையாண்ட மெதுவா நடத்துங்கப்பா சொல்லிவிட்டான். வேணும்னு சொல்லியே அவன் சில காரியம் செஞ்சான். கடைசியா நம்ம சொல்லுவோம், உப்பு திண்டவன் தண்ணி குடிப்பான். கடைசியா அவன் அப்படித்தான் செத்தான். ஓடி போய் பலிபடத்தின் கொம்புகளை பிடிச்சான். போகும்போது தாவீது சொல்லிட்டு போயிட்டான், பார்த்துக்க இவெல்லாம் என்ன காரியம் செஞ்சான், கிளீனா சாலமோன்ட்ட சொல்லிட்டு போயிட்டான். கரெக்டா செஞ்சவனுக்கு எல்லாம் பிடிச்சி அவன் ராஜ்யபாரம் வரும்போது கிளீனா செஞ்சான். அநியாயமா ரத்தத்தை சிந்தினான் யோபாப். திரும்ப அவன் வாழ்க்கையை அப்படித்தான் மாறிச்சு. தொடரும். நம்ம மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். நன்மையை விதைங்க, நன்மையை தான் அறுப்பீங்க. நெல்லை விதைச்சா நெல் அறுக்கலாம், கோதுமை விதைச்சா கோதுமையை அறுக்கலாம், களையை விதைச்சா களையை தான் அறுக்க முடியும், அக்கிரமத்தை வச்சா அக்கிரமத்தை அறுக்க முடியும். சுவிசேஷத்தை விதைங்க, அதுக்கு நன்மை இருக்கு. மன்னிப்பு கொடுங்க, உங்களுக்கு மன்னிக்கப்படும். ஹல்லேலூயா. நேற்றுக்கு ஒரு வசனம் வாச, ரொம்ப அருமையான வார்த்தை, அநேக முறை நீங்க வாசித்திருப்பீங்க. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் யாரா? தேவனுடைய புத்திரர், தேவனுடைய பிள்ளைகள். இன்னைக்கு அநேகர் சாத்தானுடைய பிள்ளைகளா இருக்கிறாங்க. ஏன்? பகையை மூட்டுறாங்க, கலவரத்தை மூட்டுறாங்க, சண்டையை மூட்டி விடுறாங்க. அதை அணைக்கிறது இல்லை, சமாதானம் உண்டாக்குறது இல்லை. சபையை பிரிக்கிறாங்க, விசுவாசில பிரிக்கிறாங்க, ஊழியக்காரர் பிரிக்கிறாங்க. ஒன்று சேர்க்க வேண்டிய கூட்டம் இன்னைக்கு பிரிச்சு விடுது.
அவங்க யாரு? சாத்தானுடைய பிள்ளைகள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். சமாதானம் பண்ணணும். 2 பேர் சண்டை போட்டா, பிரதர் ஏன் பிரதர் சண்டை போடுறீங்க? சிஸ்டர் ஏன் சிஸ்டர் உங்களுக்கு என்ன சிஸ்டர் பிரச்சனை? ஆண்டவர் நல்லவர், கவலைப்படாதீங்க, ஜெபம் பண்ணுவோம், விட்டு கொடுங்க சிஸ்டர், ஜெபம் பண்ணுவோம், மாறும். உங்களுக்குள்ள அந்த அனுபவம் இருந்தால் தான் வெளியே வரும். பானையில் என்ன இருக்கோ அகப்பையில் வரும். பானையில் வந்து வேற பகை இருந்துச்சுன்னா அதுதான் வெளியே வரும். போடு 2 போடு, அவனை போடு 2 குடு. இன்னைக்கு சர்ச்சுக்கு போன பார்த்துக்க, அங்கே ஒரு சம்பவம் நடந்துச்சு, கேட்கலான் இருக்கேன். உடனே எடுத்து கேளுங்க பிரதர், கேட்காம விடக்கூடாது. இவங்களெல்லாம் விடவே கூடாது. 4 வார்த்தை ரோட்டில் வச்சு கேளுங்க, சபையில் வச்சு கேளு, அங்கே வச்சு கேளு, இங்கே வச்சு கேளு. இப்படி இன்னைக்கு சண்டையை மூட்டி விட்டு பிரிக்கிறதுல இன்னைக்கு அனைவரும் தீவிரமாக இருக்கிறாங்க. பிசாசு இன்னைக்கு உள்ள பூந்துட்டான். நல்லா கவனிங்க, கடைசி காலம் கள்ள அப்போஸ்தலர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள கிறிஸ்துக்கள், கள்ள போதகர்கள், கள்ள சகோதரர்கள் கூடவே தான் இருப்பான். கள்ள சகோதரன் நல்லா பிரசங்கம் பண்ற மாதிரி தெரியும், அவன் கள்ள அப்போஸ்தலன். அன்றைக்கே பவுல் இருந்த போதே இந்த 5 விதமான கூட்டத்தாரும் இருந்திருக்கிறார்கள். இன்னைக்கு கேரளாவில் இருக்கிற அந்த ஆவி இங்க இறங்கிட்டு ஒரே தீர்க்க தரிசனம், ஒரே தீர்க்க தரிசனம். எங்கேயாவது தீர்க்க தரிசனம் சொல்றவங்க நீ கவனிச்சு பாருங்க, உனக்குள்ள இந்த பாவம் இருக்கு, நீ விபச்சாரம் பண்ற, நீ வேசித்தனம் பண்ணிக்கிற, நீ இன்னொருத்த மனைவியை வச்சுக்கிற, விடுன்னு கேட்டிருக்கீங்களா? உன்னை அமெரிக்காவை கொண்டு போவார், உனக்கு வீடு கட்ட கத்திர வைப்பார், உனக்கு கார் தருவார், உன்னை உயர்த்த போறார். இதுதான் ஆசீர்வாதம், இதுதான் தீர்க்க தரிசனம். ஏன் நீ இப்படி சரியான வாழ்க்கை வாழல? நீ அநேக குடும்பத்தை கெடுத்துக்கிட்டு இருக்கிற, தேவனுக்கு பிரியமா வாழ்ந்துட்டு இருக்கிற, உன் வாழ்க்கையில பாவம் இருக்கியா? பாவத்தை சுட்டி காட்டாத தீர்க்க தரிசனம் பொய்யான தீர்க்க தரிசனம். ஆவியானவர் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, உலகத்தை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார். ஆவியானவர் இறங்கிட்டாலும் தீர்க்க தரிசனமா? கள்ள தீர்க்க தரிசனம். இன்னைக்கு ஒரு கூட்டம் இதில் விழுந்து கிடக்கு. ஏன்? சத்தியத்தை அறியல. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அடுத்து கள்ள கிறிஸ்துக்கள், அங்க இருக்காரு இங்க இருக்காரு நீ சொல்லுவாங்களாம். இப்போ உலகத்துல 17 பேர் இருக்கானாம், நான் தான் கிறிஸ்துன்னு சொல்லிட்டு. நான் தான் கிறிஸ்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் சர்வே படி 17 பேர் இருக்காங்களாம். சமீபத்தில் சில ஆண்டுகளுக்கு முன்பதாக கன்னியாகுமரியில், உங்களுக்கு தெரியும், உங்க பாஸ் அறிஞ்சிருப்பாரு, நான் அந்த ஆளை பார்த்ததில்லை, பாலாசிரியர் லாரி, அவர் கடைசியாக நான் தான் கடவுள்னு சொன்னாராம். மலையிலிருந்து குதிச்சு மோசமாக செத்து, பரிதாபமாக செத்தார், பள்ளியடிக்கார். உலகத்தில் இந்தியாவில் அவரை போல அற்புதங்களை யாரும் செய்யலையாம். அவ்வளோ பெரிய ஊழியக்கார பிசாசு ஏமாத்திட்டான். வெளியிலிருந்து ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷன் மூலமா தவறான பாவமோ ஏதாவது பிரமாணமோ வந்துட்டா நம்ம உஷாராயிருவோம், இவங்க நமக்கு விரோதமாக செயல்படுறாங்கண்டு. பிசாசு நீ அப்படி வந்து தானே யோசிக்கிற, நான் ஓ விசுவாசி மூலமாவே, ஓ ஊழியக்கார மூலமாவே உள்ள வந்து உங்களை கெடுக்கிறேன். ஊழியக்கார மூலமாவே இன்னைக்குள்ள வந்துட்டான். நிறைய ஊழியக்காரவங்க பிசாசுடைய கையில் இருக்கிறாங்க. ரொம்ப வேதனையான ஒரு விஷயம், சந்தோஷமான விஷயம் இல்லை. தான் கண்ட்ரோல்ல வச்சுக்கிறான். தொடருது பாவம், அவங்களை பின்தொடர்ந்து வருது. ஆசீர்வாதத்தை மட்டும் லேசா காமிச்சு, அற்புதத்தை காமிச்சு, அற்புத அடையாளத்தை பார்த்தோன்னு நம்புறாங்க. நான் கேட்டேன், அற்புதத்தையும் அடையாளத்தையும் வெறும் பிரசங்கத்தையும் மட்டும் பார்க்காதீங்க, வாழ்க்கையை பாருங்க. அன்னைக்கு பாட்டு கட்டினாங்க, வாழ்க்கையே பாட்டா மாறிச்சு. நான் இன்னைக்கு பாட்டு அப்படி இல்லை, மாறிட்டு. அதனால் நாம் ரொம்ப கவனமாக காணப்படணும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். பகை, பழைய பகையை வைக்கக்கூடாது. சுவாசியோடு நம்ம எல்லாரோட அன்பாக இருக்கணும். ஆண்டவர்கிட்ட கதருங்க, ஆண்டவரே, ஆண்டவர் சொன்ன காரியம் என்ன? இந்த பூமியிலே ஒரு மனுஷன் அன்பு கூற முடியலையே, விட்டு கொடுக்க முடியலையே, மன்னிக்க முடியலையே, நேசிக்க முடியலையே. கத்தர் பார்த்துக்கிறாரு, விடுங்க. உங்க பக்கம் சரியாகி சமாதானமாகுங்க, பகையை வச்சிருக்காதீங்க. நீங்க சரியா இருந்தா ஒன்னில் அவங்களை உங்கள்கிட்ட கொண்டு வருவார், அதான் உண்மை. இல்லையா நம்ம அங்கே போகணும், ஏதாவது ஒன்று நடக்கணும். வேதம் சொல்லியிருக்கு, உன் வழி சரியா இருக்குமானா நீ ஆண்டவருக்கு பிரியமா இருந்தா அவனை கத்த நம்மகிட்ட கொண்டு வருவார். தேவனுடைய வார்த்தை உண்மை இல்லை. ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, பழைய பகையை வச்சிருந்தா, பழி வாங்குற அனுபவம் இருந்தா அது தொடர்ந்து வருமா? பின்தொடர்ந்து வருமா? ரெண்டாவது, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஏன்
நன்மையும் கிருபையும் இன்னும் தொடராம இருக்கு அப்படின்டா நீங்கள் வாசிங்க உபாகமம் 28ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது அதனுடைய 22வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் உன்னை ஈலையினாலும் காய்ச்சலினாலும் உஷ்ணத்தினாலும் எரிவந்தத்தினாலும் வறட்சியினாலும் கருக்காயினாலும் விஷ பணியினாலும் வாதிப்பார். நீ அழியும் மட்டும் அவைகள் உன்னை பின் தொடரும். ஏன் இன்னைக்கு காரணமில்லாத வியாதிகள், ஏன் சம்பந்தமில்லாத சில நோய்கள், பலகீனங்கள் ஏன் கண்டினியூவா இருக்கு? வியாதி வரலாம், வியாதி வர்றதுக்கு 10 காரணம் இருக்கு. அதுல ஒரு காரணம் விசுவாச பரீட்சை, விசுவாச சோதனை. ஆனால் வியாதியை தேவன் தரல, வியாதிக்கு தேவன் அனுமதிக்கிறார். அல்லேலூயா. தேவன் அனுமதிப்பார், தேவன் இடம் கொடுக்கிறார். இப்ப நாம என்ன செய்யணும்? இந்த வியாதி எதனால வந்துச்சு அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி அதை கண்டுபிடிச்சு நம்ம அதுல இருந்து வெளியே வரணும். நாம் வியாதியோடு இருப்பது தேவ சித்தம் அல்ல. மெய்யாகவே அவர் நம்முடைய நோய்களை சுமந்தார், நம்முடைய சாபங்களுக்காய் அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார். உன் அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதித்து உன்னில் இருக்கிற வியாதியை விலக்குவேன், வாதை உன் கூடாரத்தை அணுகாது. யாத்திராகமம் 15:26 சொல்லப்பட்டபடி என்னுடைய சத்தத்துக்கு, கட்டளைகளுக்கு, பிரமாணங்களுக்கு நீ செவி கொடுத்து அதை கவனமா நீ கேட்டா எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதியில் ஒன்றை உனக்கு வரப்பண்ணேன் இப்படிலாம் சொன்ன ஆண்டவர் ஏன் இன்னைக்கு அநேகரை இப்படி கர்த்தர் ஒப்பு கொடுத்திருக்கிறார்? காரணம் பாவம். நீ பாருங்க, இயேசு ஊழியம் செய்த நாட்களில் சிலரை சுகமாக்கும்போது சொல்றாரு, இனி பாவம் செய்யாத போ. பெரும்பான்மையான வியாதிகள் பாவத்தினால் வந்தது என்பது விளங்கு. சிலர் சொல்றாரு, சுகமாக்கி சொல்றாரு, இனி போ, பாவம் செய்யாத, எழுந்து போ, இனி பாவம் செய்யாத, பாவத்தினால மறுபடியும் வியாதிப்படாத. அது அழகா சொல்லி அதை மென்ஷன் பண்றாரு. இது இன்னைக்கு உணராதனால தான் நிறைய பேருக்கு பிரச்சனை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தானே, கன்னியாகுமரி நல்ல சாலை, சக்க, கப்பை, உபவாசமே கிடையாது. இஸ்ரவேலரை போல நல்ல பற்களை நடுவே மென்று தின்றார்கள். மத்தியான சாலை மீன் இல்லாத வீடு எங்கேயாவது இருக்கா? மீன் இல்லாத நிறைய பேருக்கு சாப்பாடே இறங்காது. கொஞ்சம் பேர் அதை ஜெயிச்சிருக்கிறாங்க. மற்றபடி நல்லா ஒரு வேளை சாப்பிட்டா யோகியம், 2 வேளை சாப்பிட்டா சொல்லுங்க, ஒரு வேளை சாப்பிட்றவன் யோகி, 2 வேளை சாப்பிட்றவன் தெரியாதா? 3 வேளை சாப்பிட்ற ஆளு துரோகி, 4 வேளை சாப்பிட்ற ஆளு போகி. இந்த 2 வேளை சாப்பிட்ற ஆள் யாருன்னு கேட்டினா தியாகி. ஒரு வேளை சாப்பிட்ற ஆள் யோகியம், யோக்கியம். ஆனால் 3 வேளை சாப்பிட்ற ஆள் டெய்லி உபாசமே இல்லைண்டா அவன் துரோகியம். 4 வேளை சாப்பிட்ற ஆள் போகி, அவன் போஜன பிரியன். கெட்ட குமாரனுக்கு எப்போ தெரியுமா புத்தி தெளிஞ்சிச்சு? நல்லா சாப்பிட்ட போதல்ல, பன்றிக்கு போடுற தவறு கூட கிடைக்காது இருக்க போது தான் புத்தி தெளிஞ்சிச்சு. நான் எங்கே இருக்கிறேன், நான் எங்கே இருக்க வேண்டிய ஆளு, இவ்வளவு மோசமா கீழ்த்தரமா இருந்துக்கிறேனே, புத்தி தெளிந்து. அல்லேலூயா. பரிசேயனுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால் சொல்லுங்களேன், பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். அப்ப பரிசேயனுடைய நீதி என்ன? வாரத்தில் 2 தடவை உபாசிக்கிறீங்களா? 2 நேரம் உபாசம் இருக்கா? இல்லை வருஷத்துக்கு ஒரு முறையா, 6 மாசத்துக்கு ஒரு முறையா? பாருங்க, நம்ம எவ்வளவு ஞானமா இருக்க வேண்டியது இருக்கு பாருங்க. இன்னைக்கு அதெல்லாம் விட்டதுனால தான் தேவ நன்மையை அனுபவிக்க முடியல. தேவையில்லாத வியாதி. நான் அடிக்கடி கேட்பேன், இப்போ உங்க ஊர்ல அடிக்கடி மீன் குழம்பு இல்லாத வீடு கிடையாது. இறைச்சி குழம்பு வைக்கிறீங்க, மீன் குழம்பு வைக்கிறீங்க. மீன் குழம்பு வச்சு என்ன செய்வோம்? சகோதரி மாதிரி சொல்லுங்க, மீன் குழம்பு வச்சாச்சு, சாப்பிட்டாச்சு, அடுத்து என்ன செய்வோம்? அடுத்து அந்த பாத்திரத்தை என்ன செய்வோம்? அட சொல்லுங்க ஆத்துமாக்களே,
திரும்ப தண்ணி ஊற்றி மறுபடியும் மீனை வெட்டி போட்டு கருவேப்பிலை போட்டு தக்காளியை போட்டு மிளகாப்பொடி போட்டு அந்த அளவு குழம்பு வச்சிருவீங்களா? ஏன் கழுவுவோம். அடுத்து கழுவுனா மறுபடியும் குழம்பு வச்சிருவீங்களா? சொல்லுங்க, அதில் விஷயம் இருக்கு. கழுவி கொண்டு வெயில காய வைக்கிறீங்களா? வப்பியெல்லாம் வைக்க மாட்டீங்களா? நீங்க யோசிக்கிறத பார்த்தா வைக்காத மாதிரிலாம் யோசிக்கிறீங்க. உங்கள வெயில் அடிக்காதோ? நீங்க வெயில வச்சாதான், வெயில் பட்டாதான் அந்த பாத்திரம் மீன் வாடை இறைச்சி வாடை அடிக்காது. கண்டிப்பா வெயில் படணும், அது நல்லா காயணும், திரும்ப எடுத்து யூஸ் பண்ணுவோம். நீங்கள் நானும் சாப்பிட்ற பாத்திரத்தை இவ்வளவு அழகா கழுவி சுத்தம் பண்ணி வைக்கிறோமே, ஆனா வயிற்று எனக்கா சுத்தம் பண்ணி வைக்கல? கழுத்து வரைக்கும் சாப்பாடு. ஏன் உனக்கு குடல் வியாதி வராது? ஏன் பிரஷரு, ஏன் சுகரு, ஏன் தேவையில்லாத வியாதி ஃபுல்லா கழுத்து வரைக்கும் இருக்கு எப்ப பார்த்தாலுமே? ஆனா நம்ம சாப்பிட்ற பாத்திரங்கள், ஆகாரம் பண்ணி சாப்பிட்ற பாத்திரங்கள் சுத்தமா வச்சுக்கிறோம், நீட்டா வச்சுக்கிறோம். சாப்பிட்ற பிளேட் சுத்தமா இருக்கான்னு பார்க்கிறோம். ஆனா வயிறு என்ன செய்யறது கிடையாது, சுத்தம் பண்றது கிடையாது, காய போடுறது கிடையாது. இதெல்லாம் தேவையில்லாத வியாதியை கொண்டு வரும். பாருங்க, அழகா சொல்லப்பட்டிருக்கு. ஈலையினாலும் காய்ச்சலினாலும் எரிபந்தத்தினாலும் கொப்பளத்தினாலும் எவ்வளவு பெரிய பட்டியலை வாசிக்கிறோம் பாருங்க. வியாதி எதனால வருது அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணணும். பாவமா, இயற்கை சூழ்நிலை சாதகம் இல்லாதனாலயா, ஆகார பிரச்சனையா, மழையில நனைஞ்சதுனாலயா, வேற ஏரியாவுக்கு போனதுனாலயா, பாவத்தினாலயா, பின்மாற்றத்தினாலயா, இல்லாட விசுவாச பரீட்சையா? அனலைஸ் பண்ணணும். இப்ப தொடருமா? அழியும் மட்டும் தொடரும். கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார். உங்க பணம் ஆஸ்பத்திரி போச்சுன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கலன்னு அர்த்தம். உங்க வழி சரியில்லை. உன் பணம் ஊழியத்துக்கு பிரயோஜனமாகணும், மிஷனரிக்கு கொடுக்கணும், சபை வளர்ச்சிக்கு பிரயோஜனமாகணும், நல்ல காரியத்துக்கு கொடுக்கணும். சும்மா கொண்டு போய் மாசம் மாசம் கொண்டு போய் வட்டி கட்டினேன், மாசம் மாசம் கொண்டு போய் கடன்காரனை கொடுத்தேன், மாசம் மாசம் கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் கொடுத்தேன், திரும்ப பாவத்தில் செலவழிச்சேன், அங்கேயும் எங்கேயும் தரமாற செலவழிச்சேன்டா தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் அல்ல. கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்ட மாட்டார். தேவன் தர ஆசீர்வாதம் வேதனை இல்லாத ஆசீர்வாதம். கொஞ்சம் இருந்தாலும் அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அநியாயமாய் வந்த அதிக வருமானத்திலும் நியாயமாய் வந்த கொஞ்ச வருமானமே உத்தமம். அல்லேலூயா. பாருங்க, வியாதி, நம்ம வியாதி இல்லாம வாழணுங்க. ஆதி பரிசுத்தவான்கள் அப்படி வாழ்ந்தாங்க, வியாதி எதிர்த்தாங்க, போராடினாங்க. நான் இன்னைக்கு நம்ம ஏன் இதில் மாற்றோம்? ஆகாரத்தை ஜோம் பண்ணி சாப்பிட்றது இல்லை, ஞானமாக அதை செய்யறது இல்லை, கண்டமேனிக்கு இஷ்டம் போல சாப்பிட்றோம். என்ன முனிசிபாலிட்டி தொட்டியா இஷ்டம் போல அள்ளி கொட்டுறதுக்கு? சிலர் பார்த்தா வேஸ்டா போயிருமா, வேஸ்டா போயிருந்தா அப்ப இதை தொட்டியா? அப்படி இல்லை. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, எல்லாம் எனக்கு தகுதியாயிர. லிமிட்டா இருக்கணும், கரெக்டா இருக்கணும். இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையில தேவையில்லாத பிரச்சனை வரும். பாவம் தொடர்றதுக்கு காரணம் இதெல்லாம் பாருங்க, பெரிய அந்த லிஸ்டே சொல்லப்பட்டிருக்கு. எங்க பார்த்தாலும் வியாதி 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 வியாதி. ஏன் வியாதி? வியாதி வர காரணம் என்ன? வியாதிக்காக இயேசு ஏற்கனவே பரிகாரம் செய்துட்டாரு. நான் விசுவாசத்தை இன்னைக்கு சுதந்திரிக்க வேண்டும். இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் பலகீனம் சின்ன சின்னவங்களுக்கு சொல்ல முடியாத கிட்னி பிரச்சனைங்கிறாங்க, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை. தேவனுடைய வார்த்தையை நீங்க சரியா உட்கொண்டா நன்மை கிருபையும் உங்களை தொடருமானால் ஒரு காலம் வியாதி வராது. ஹல்லேலூயா. இந்த நாட்கள் ஆரோக்கியமா கர்த்தருக்காக ஓடணும், கர்த்தருக்காக கிரியை செய்யணும், கர்த்தருக்காக பாடுபடணும். ஹல்லேலூயா. சின்ன வயசுல எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க, சிம்டம்ஸ் பார்க்கிறவன் வியாதியை ஜெயிக்க முடியாதான். ரெண்டாவது, வியாதிக்கு பேர் வைக்க கூடாது. இது மஞ்சள் காமல வியாதி, கண்ணெல்லாம் ஒரு மாதிரி மஞ்சளா இருக்கு, மஞ்சள் காமல வியாதியா இருக்கும் போல தெரியுது.
உடம்பெல்லாம் பயங்கரமா குளிருது, மலேரியா ஜுரம் வந்துட்டோம், இப்படி வியாதிக்கு பேர் வைக்கக்கூடாதான். இன்னைக்கு வியாதியை குறித்து மேன்மையா பேசுற அளவுக்கு கூட கர்த்தரை குறித்து அனைவரும் மேன்மையா பேசல. அந்த வியாதிக்கு பரிகாரம் தேடுறாங்க. இந்த வியாதிக்கு இந்த சாப்பாடு தான் சாப்பிடணும், இல்லடா கூடிருமா. இந்த வியாதிக்கு பயந்து இந்த தாளிச்சு சாப்பிடக்கூடாது, தாளிச்சா தான் சாப்பிடணும், இந்த ஆகாரம் சாப்பிடக்கூடாது, இந்த ஆகாரம் தான் சாப்பிடணும், அவ்வளவு பக்குவம் பார்க்குறாங்க. ஆனால் ஆவிக்குரிய காரியத்தில் பார்க்கறது இல்லை. தோத்திரம் பண்ணி நீங்க சாப்பிடணும். ஹல்லேலூயா. ஆமா, விசுவாசம் தான். நன்மையும் கிருபையும் இருக்குமானால் அதை அனுபவிச்சுட்டீங்கன்னா உங்க பின்னாடி வியாதி வராது, உங்க பின்னாடி வியாதி வராது. நீங்க போகிற இடம் வியாதி சுகமாகும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. நீங்க விசுவாசித்தீங்கனாலே போதும், விசுவாசத்தில் வளரணும். ஆகையினால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கொஞ்சம் உபாகமத்தை என்ன வாசிக்கிறோம்? தேவனுடைய அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்திற்கு, கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒரு மனுஷன் கீழ்ப்படியாத பட்சத்தில், அதை மீறும் போது, அதுக்கு செவிகூடாது இருக்கும் போது ஒரு மனுஷனுக்கு வியாதி வரும். தேவையில்லாத சிக்கல்கள். என்ன பிரசங்கம் பண்ணாலும், என்ன வசனம் கேட்டாலும் இந்த காதில் வாங்கி இந்த காதை விட்டு போயிட்டே இருப்பாங்க. காந்தியடிகள் பொம்மை வாங்க போனாராம், பொம்மை கடைக்கு. எங்க போனாராம்? பொம்மை வாங்க போனாராம். அப்போ அந்த கடையில் போய் ஒரு பொம்மை எடுத்தாராம். எடுத்துட்டு ஒரு குச்சி எடுத்து வலது காதில் குத்திருக்காரு. எல்லாம் இவரையா அந்த குச்சி எடுத்து குத்துறாருன்னு பார்த்துருக்காங்க. குத்துனா அந்த குச்சி நேரம் இந்த காது வழி வந்துட்டு, உடனே அந்த பொம்மையை எடுத்து உரமா வச்சுட்டு மறுபடியும் ஒரு பொம்மையை எடுத்திருக்காரு. எடுத்துட்டு அதே மாதிரி வலது காதில் குச்சியை வச்சு குத்திருக்காரு. அது நேரம் வாய் வழியே வந்துட்டு, அந்த அதையும் எடுத்து வச்சுட்டார். மூணாவது ஒரு பொம்மையை எடுத்து அதே மாதிரி ஒரு குச்சி வச்சு குத்திருக்காரு. அது நேரம் உள்ள போயிட்டு, வாய் வழியும் வரல, காது வழியா வரல, உள்ள போயிட்டு. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் நானும் தேவ சமூகத்துக்கு வந்துட்டு நம்ம கேட்குற வார்த்தை இருதயத்துக்குள்ள போகணும். இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டு போகக்கூடாது. அல்லாவிட்டா இந்த காதில் வாங்கி வாயில பேசிட்டு போயிடக்கூடாது. நல்லா இருந்துச்சு அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு போயிடக்கூடாது. பாட்டு நல்லா இருந்துச்சு, ஆராதனை நல்லா இருந்துச்சு, பிரசங்கம் நல்லா இருந்துச்சு. நம்ம ரசிக்கிற கூட்டம் இல்லை, என்ன கூட்டம்? ருசிக்கிற கூட்டம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். தேவனை ருசிக்கணும். இன்னும் வியாதிக்கு பின்னாடி, பாவத்துக்கு பின்னாடி போய் 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 துவண்டு போகக்கூடாது. உங்களை பார்க்கிறவங்க இயேசுவை பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அந்த இடத்துக்கு வரணும். மூன்றாவது, ஒரு மனுஷனை ஏன் நன்மையும் கிருபையும் தொடராமல் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேதத்தில் எடுத்து வாசிக்கும் பொழுது உபாகமம் 31வது அதிகாரத்தில் வாசிங்க. உபாகமம் 31ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை வாசிங்க. ஆ ஆ ஆ நான் யோசுவாவுக்கு கட்டளை கொடுக்கும்படி ஆ ஆ ஆ ஆ கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ உன் பிதாக்களோடே படுத்துக்கொள்ள போகிறாய். இந்த ஜனங்கள் எழும்பி தாங்கள் போயிருக்கும் தேசத்தில் உள்ள அந்நிய தேவர்களை சோரமார்க்கமாய் பின்பற்றி என்னை விட்டு தங்களுடனே நான் பண்ணின உடன்படிக்கையை மீறுவார்கள். உடன்படிக்கையை ஒரு மனுஷன் மீறும் போது வாழ்க்கையில் பாவம் தொடரும். அடுத்த வசனத்தை வாசிங்க. அந்நாளிலே நான் அவர்கள் மேல் கோபம் கொண்டு அவர்களை கைவிட்டு என் முகத்தை, எவ்வளவு பரிதாபம் பாருங்க. தேவனே அவர் முகத்தை மறைச்சிட்டாருன்னா, ஒரு இரக்கத்தை மறைச்சிட்டாருன்னா, கிருபையை மறைச்சிட்டாருன்னா, ஒரு மனுஷன் நிலவரம் எவ்வளவு பரிதாபம் பாருங்க. கர்த்தரே கைவிட்டார்னா அவன் என்ன செய்ய முடியும்? தேவன் அடைச்சார்னா யாரு திறக்க முடியும்? நோவாவை பாருங்க. நோவா இரக்கமுள்ள மனுஷன். அதனால ஆண்டவர் என்ன பண்ணாரு? நோவாவை உள்ள விட்டு
தேவன் கதவடைச்சாராம். ஒருவேளை நோவாட்ட சாவி கொடுத்திருந்தா இந்த தண்ணீரை தத்தளிச்சு கதறின ஒரு சிலரை பார்த்து இறக்கப்பட்டு வா வா மேலே தூக்கி விட்டுருப்பாரு. மேலே அவனையும் தூக்கியிருப்பாரு. ஒருத்தர் சொல்றாரு, நோவா இறக்கப்பட்டு மிருகத்தை தள்ளி விட்டுட்டு மனுஷரெல்லாம் கூட மேலே ஏற்றிருப்பான் அப்படின்னு சொன்னார். அந்த அளவுக்கு அவனுக்கு அதை பார்த்து ஜனங்களுடைய அழிவை பார்த்து மனசு கேட்டிருக்காது. அவன் இறங்கியிருப்பான். என்ன கேள்வி பண்ணாலும் கிண்டல் பண்ணாலும் பரியாசம் பண்ணாலும் அவங்க ரசிக்கப்படாது இருந்தாலும் அவங்க சாகிறத பார்த்துட்டு அமைதியாக இருந்திருக்க மாட்டான், ஹெல்ப் பண்ணியிருப்பான். அதனால ஆண்டவரே பார்த்தாரு, அவனை உள்ள விட்டு தேவன் கதவடைச்சாரான். இப்படி தேவன் முகத்தை மறைச்சிட்டா என்ன செய்ய முடியும்? தேவன் என் கண்ணை மூடிட்டாரோ என்ன செய்ய முடியும்? இப்படி கர்த்தரே முகத்தை மறைச்சாராம். வாசிங்க, தொடர்ந்து வாசிப்போம். அவர்களால் அதனால் அவர்கள் பட்சிக்கப்படும்படிக்கு அநேக தீங்குகளும் இக்கட்டுகளும் அவர்களை தொடரும். அந்நாளிலே அவர்கள் எங்கள் தேவன் எங்கள் நடுவிலே இராததினாலே அல்லவா இந்த தீங்குகள் எங்களை தொடர்ந்தது என்பார்கள். போதும் பாருங்க, அப்ப கூட என் தப்புனாலதான் நடந்துச்சு, நான் சரியில்லாதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்ல மாட்டாங்களாம். எங்க ஊழியக்காரர் சரியில்லை, என் குடும்பத்தில் அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, சபை சரியில்லை. நீ சரியா? சபை சரியில்லை, ஊழியக்காரர் சரியில்லை, ஊழியக்காரங்க சரியில்லை, இப்படி அநேகரை குற்றப்படுத்துறாங்க. நான் சரியா இருக்கிறேனா? அதை இன்னைக்கு விட்டாச்சு. மற்றவர்களே இன்னைக்கு எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. தீங்குகளும் இக்கட்டுகளும் தொடரும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு தேவையில்லாத தீங்கு, தேவையில்லாத இக்கட்டு, தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத குழப்பங்கள். ஏன்? மனப்பூர்வமா உடன்படிக்கை மீறியாச்சு. ஞானசானம் எடுத்தாச்சு, நல்லா தெரியும். ஞானசானம் எடுத்தா திரும்ப தண்டனை உண்டுன்னு சொல்லி ஞானசானம் எடுத்த அடக்கம் பண்ணப்பட்டாச்சு. நல்மன சாட்சி உடன்படிக்கை. இனி உலகத்துக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, நான் கர்த்தருக்கு மாத்திரம் அடிமை. உடன்படிக்கை பண்ணிட்டு உடன்படிக்கை முறிச்சிட்டு மறுபடியும் வேசித்தனம், விபச்சாரம், களவு, திருடு, லஞ்சம், ஏமாத்து, தேவ சபைக்கு வராம தூரம் போறது, ஐக்கியம் இல்லை, கம்யூனியன் இல்லை, சபையில் ஒரு நல்ல அங்கத்தினரா உறுப்பினராக இருக்கிறது இல்லை, ஐக்கியமா இருந்து ஊழியர்களுக்கு சப்போர்ட்டா இல்லை, உபத்திரவமா இருக்கிறது, சபையை பிரிக்கிறது, குழப்பத்தை உண்டு பண்றது, இதெல்லாம் செஞ்சா உன் வாழ்க்கையில உன் தொழிலையும் சரி குடும்பத்திலையும் சரி சாபம் வரும். ஒருவன் தேவனுடைய ஊழியத்துக்கு விரோதமா எழும்பினால் கர்த்தர் அவனை சும்மா விட மாட்டார். ஏன்னா ஊழியம் கர்த்தருடையது. ஹல்லேலூயா. நிறைய பேர் இன்னைக்கு ஊழியத்தில் விளையாட்டா நினைச்சு தர்றாங்க. தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினால் சம்பாதித்த சபை, ரத்தம் சிந்தி இரக்கமுள்ளவராய் கிருபையுள்ளவராய் தேவன் இன்றைக்கு கிரியை செய்கிறார். இதன் மேன்மை இன்னைக்கு அநேகர் விளங்காம சபைக்கு வர அநேகருக்கு இடரலா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. சிலரை பார்த்து அநேகர் பின்மாறி போறாங்க. இடரல் வர்றது அவசியம். எவனால் இடரல் வருதோ அவனுக்கு ஐயோ. பாவ வாசற்பல்ல படுத்திருக்குமா. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். நல்ல காரியத்தை வச்சா நல்லதை அறுக்கலாம். தேவன் பட்சபாதம் இல்லாதவர். அநியாயம் செய்யறவன் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமா இருக்கிறவன் அசுத்தமா இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். யாரையும் அநியாயமா கண்ணீர் வடிக்க வைக்காதீங்க. யாரையும் அநியாயமா துக்கப்பட வைக்காதீங்க. யாரையும் நம்ம தேவையெல்லாம் வேதனைப்படுத்தக்கூடாது. ஒருவேளை தேவன் அதை பார்த்து அது தேவனுடைய பார்வையில் சரியா இருந்து நீங்க செஞ்ச காரியம் தவறு என்று இருக்குமானால் தேவன் விடமாட்டார். நன்மையும் கிருபையும் அனுபவிக்க முடியாது. பாருங்க, அங்கே வேதத்தில் ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு. தாவீது சொல்றாரு, நல்ல மனசாட்சி. தாவீதை குறித்து தேவனே சாட்சி கொடுக்கிறார். பத்சேபாவுடைய அந்த ஒரு காரியத்தை தவிர, அந்த ஒரு விஷயத்தை தவிர எல்லா காரியத்திலும் அவன் எனக்கு பிரியமாயிருந்தான். என் இருதயத்துக்கு ஏற்றவன். இங்கிலீஷ் பைபிள்ல இஸ் மை ஹார்ட். என் இருதயமே அவன்கிட்ட தான் இருக்குங்கிறார். என் இருதயமே அவன்கிட்ட தான் இருக்குங்கிறார். என் இருதயத்துக்கு ஏற்றவன். இதுபோல இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தாவீதா இருக்கணும், சவுலா இருக்கக்கூடாது. சவுலுக்குள்ள அடிக்கடி காய்மகாரமா பார்த்தான், பழி வாங்குற அனுபவம்.
சந்தர்ப்பம் வரும்போதெல்லாம் ஈட்டியை கையில் தூக்குனான் பழி வாங்குறதுக்கு. முடிவு கடைசியா பல்டியத்தில் தான் செத்தான். இவ்வளவு இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் ரொம்ப கவனமா இருக்கணும் பிரியமானவர்களே. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் நன்மையும் கிருபையும் தொடருதா? இல்லாட்டால் பாவம் தொடருதா? பின்மாற்றம் தொடருதா? வியாதி தொடருதா? குழப்பங்கள் தொடருதா? கடன் பிரச்சனை தொடருதா? சில மனுஷர்கள் உங்களை தொடர்ந்து வராங்களா? ஏன்? உங்க வழி ஆண்டவருக்கு பிரியம் இல்லாதபடினால் நாம் அதை சரி பண்ணுவோம். தேவ சமூகத்தில் தாழ்த்துவோம். ஆண்டவரே, எங்க வாழ்க்கை நன்மையும் கிருபையும் தொடர வேண்டும். நன்மையும் கிருபையும் யாருக்கு தொடரும் என்று சொன்னால், கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார். தேவனை மெய்ப்பராய் அனுபவிக்கிறவர்களுக்கு நன்மையும் கிருபையும் தொடரும். அல்லேலூயா. நல்ல சத்தியத்தை மேய்கிறவங்களுக்கு, சத்தியத்தை கேட்கிறவங்களுக்கு, சத்தியத்துக்கு தங்களை அர்ப்பணிக்கிறவங்களுக்கு நன்மையும் கிருபையும் தொடரும். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, சரியான பாதையில ஆவியில் நடத்தப்படுறவங்களுக்கு அந்த 23ஆம் சங்கீதத்திலேயே ஒரு மனுஷனை நன்மையும் கிருபையும் தொடர்வதற்கு தேவையான காரியத்தை மேல தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. அதை சொல்லிட்டு தான் அவர் சொல்றாரு, நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். இன்னைக்கு உங்க மேய்ப்பர் யாரு? உங்களை யார் மேய்க்கிறா? சாத்தான் மேய்க்கிறானா? இல்ல தேவன் நடத்துறாரா? யார் நடத்துவது? யார் உங்களை போஷிக்கிறா? யார் உங்களை பராமரிக்கிறா? யார் உங்களை திருப்தி ஆக்குகிறது? தேவனா சாத்தானா? ஆவிக்குரிய ஆகாரத்தினால் திருப்தியாக்கப்படுறீங்களா? இல்லாவிட்டால் உலக பிரகாரமான மாம்சிகமான காரியத்தினால நீங்க திருப்தி ஆகி கொண்டிருக்கிறீங்களா? பணத்தால மாத்திரம் திருப்தி ஆகிறீங்களா? அல்லாவிட்டால் பரலோக சந்தோஷத்தினால் திருப்தி ஆகி கொண்டிருக்கிறீங்களா? ரொம்ப முக்கியம். ஒரு பெரிய பட்டியலே சொல்றார், என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி. எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இதெல்லாம் சொல்லிட்டு தான் சொல்றாரு, என் ஜீவன நாளெல்லாம் இந்த நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். தேவன் நமக்கு நல்ல மெய்ப்பராக இருந்தா, நல்ல சத்தியத்துக்கு வழி நடத்தப்பட்டா, நல்ல ஆவி நிரம்பி அந்நிய பாஷை பேசி ஒரு சரியான அனுபவத்துக்குள்ள போனா, நீங்க போராடமெல்லாம் நன்மையும் கிருபையும் வரும். ஹல்லேலூயா. எங்கே போனாலும் உங்களுக்கு ஆசீர்வாதம் தேடி வரும். நீங்க தேடி போக வேண்டாம், அது உங்களை ஃபாலோ பண்ணி வரும். அது உங்களை பின்தொடரும். அது உங்களை முன்னோக்கி தள்ளி கொண்டு போகும். எபிரேய ஹீப்ரூல அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு, முன்னோக்கி தள்ளி கொண்டு போகும். ஆனா இன்னைக்கு நம்மளை முன்னோக்கி தள்ளுறது எது? பாவம் தள்ளி கொண்டு போகுது, பின்மாற்றம் தள்ளி கொண்டு போகுது, பிரச்சனை தள்ளி கொண்டு போகுது, வியாதி தள்ளி கொண்டு போகுது. எப்ப பார்த்தாலும் நமக்கு பிரச்சனை, சந்தோஷம் இல்லை. தேவ ஜனமே, கண்களை மூடுவோம், முழங்கால்களை முடக்குவோம். இந்த விசேஷிக்கப்பட்ட முதலாவது ராத்திரி வேளையிலே நம்முடைய ஜீவியத்தை ஆராய்ந்து பார்ப்போம். இந்த 2017ஆம் ஆண்டு துவங்கி 5 மாதங்கள் ஆயிருக்கிறதே, உன்னுடைய வாழ்க்கையில் நன்மையும் கிருபையும் தொடருதா? அல்லாவிட்டால் பாவம் தொடர்ந்து வருதா? நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒன்று. ரொம்ப எளிமையான ஒரு வார்த்தை தான். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? தேவனுடைய சபைக்கு வந்துட்டு திரும்பி போகும்போது சந்தோஷமா போறீங்களா? ஆரவாரத்தோட போறீங்களா? தரிசனத்தோட போறீங்களா? நிச்சயத்தோட போறீங்களா? மகிழ்ச்சியோடு போறீங்களா? உடைய குடும்பத்திலே சந்தோஷம் இருக்கிறதா? குடும்பத்திலே கிருபை இருக்கிறதா? குடும்பத்திலே நன்மை இருக்கிறதா? இல்லாட்டால் நன்மையெல்லாம் உங்களை விட்டு மாறி போகிறதா? ஏன் என் வாழ்க்கையில் இப்படி குழப்பம், ஏன் என் வாழ்க்கையில் பிரச்சனை என்றெல்லாம் நீ ஒருவேளை கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கலாம். இன்றைக்கு கேள்விக்கு கர்த்தர் இந்த ராத்திரி வேளை தெளிவாய் பேசியிருக்கிறார். சகோதரா, சகோதரி, உன் வாழ்க்கையில கர்த்தருக்கு உன்னை அர்ப்பணிப்பாயாக. மனுஷனை பார்க்காத, உலகத்தை பார்க்காத, சரியில்லாத ஆட்களை பார்க்காத, கிறிஸ்து இயேசுவை கவனித்து பார். கிறிஸ்து இயேசுவை கவனித்து பார். காகங்களை கவனித்து பார். காட்டு புஷ்பங்களை கவனித்து பார்.
எல்லாவற்றை பார்க்கிலும் நீ விசேஷித்த ஆள் என்பதை தேவன் உனக்கு காட்டி தருகிறார். உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் ரட்சிக்கப்பட்டு அநேக வருஷம் ஆயிட்டு, என்னால் இந்த சபைக்கு ஒரு பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறேன். இன்னும் நான் ஆசீர்வாதமாக இல்லை, என் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக இல்லை, நான் வேலை செய்கிற இடத்துல இன்னும் ஆசீர்வாதமாக இல்லைப்பா, இன்னும் என் சரீரத்தில் பலவீனம் இருக்குது, வியாதி இருக்குது, என் பிள்ளைகளுக்கு சுகம் இல்லை, என் கணவருக்கு எனக்கு இன்னும் நல்ல ஐக்கியம் இல்லை, சபையில் விசுவாசோட ஐக்கியம் இல்லாமல் இருக்கிறேன், ஊழியக்காரனோட ஐக்கியம் இல்லாமல் இருக்கிறேன், பட்டும் படாமல் போயிட்டு இருக்கிறேன். ஆண்டவரே, என் மேல் வைத்த அழைப்பு மேலானது. ஆண்டவரே, ஐயா, நீங்க அழைத்த அழைப்பில் உறுதியானிக்க உதவி செய்யப்பா. மனுஷ முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ உன் இருதயத்தை காண்கிறார். கடைசி காலம் தேவ பிள்ளையே, இது கடைசி காலம். உன்னை கொண்டு தேவன் பெரிய காரியம் செய்யும்படி விரும்புகிறார். நீ எலும்பு, நீ எலும்பு, கத்தருக்காய் எலும்பு, கத்தருக்காய் எலும்பு. உனக்குள்ள தேவன் விசேஷத்தை, கிருபையை, அபிஷேகத்தை கத்தர் வைத்திருக்கிறார். அனல் மூட்டி எழுப்புங்க. இந்த வருஷத்துல மீதி நாட்கள் கர்த்தருடைய வருகை வரைக்கும் உன் வாழ்க்கையில நன்மையும் கிருபையும் தான் தொடரணும். பாவம் தொடரக்கூடாது, வியாதி தொடர்ந்து வரக்கூடாது, பின்மாற்றம் வரக்கூடாது. வைராக்கியத்தோட ஒப்பு கொடுங்க, வைராக்கியத்தோட ஒப்பு கொடுங்க. நல்ல வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. சகோதரமாரெல்லாம் முழங்கால் போடுங்க, நெடுமுழங்கால் போடுங்க. நிர்விசாரமா இருக்காதீங்க. நாட்களை வருஷங்களை வீணாக்கிறது போதும். உன் வாழ்க்கையில் இனி நன்மையும் கிருபையும் தொடரட்டும். ஷபாலா கத்துடபாலா ரிபாகா துடபாகா துடபாகா ரபாலா கரபாலானியா ரியா சேகா துராலபாலா கரபாலானியா. சபைக்கு ஒரு அனல் உண்டாகட்டும், சபைக்கு ஒரு அன்பு பெருகட்டும், சபைக்கு ஒரு நன்மையும் கிருபையும் பெருகட்டும். உன்னை தேவன் நேசிக்கிறார், உன்னை தேவன் நேசிக்கிறார். தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆயிலும் நீ நன்மையும் கிருபையும் பெற்றுக்கொள்ளும்படி அவருக்கு உன்னை ஒப்பு கொடுப்பாயாக. வாயை திறந்து கேளுங்க, வாயை திறந்து கேளுங்க. அப்பா, நன்மையும் கிருபையை என்னை தொடரட்டுப்பா. பாவம் என்னை தொடர வேண்டாம், வியாதி என்னை தொடர வேண்டாம். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த ராத்திரி வேலை சபை உயிர்ப்பீங்க. ஆண்டவரே, வந்துக்கிற ஒவ்வொருத்தரை உயிர்ப்பீங்கப்பா, ஒவ்வொருத்தரை உயிர்ப்பீங்க. சந்தோஷமா போகட்டும், ஒவ்வொருத்தரை சந்தோஷமா போகட்டும். வாழ்க்கையில ஒரு திருப்பு முனை உருவாகும்படி ஜெபிக்கிறேன். ஓராபாலா ஷபாலா கரபாலா ரிவா கரபாலா கரபாலா சிரவா கரபாலா 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 கரபாலானியா. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் வாசமுள்ள ஒரு மாறாவி நீரை அர்ப்பணிப்போட பாடுங்க. நல்லா உற்சாகமா கரங்களை தட்டி